ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல், அதாவது 12th லெவல் போஸ்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், இந்த எக்ஸாமை எப்படி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றது, இதுக்கான 120 டேஸ் ஸ்டடி பிளான் என்ன, அதே மாதிரி இதுக்கான லைவ் டெஸ்ட் வந்து எப்படி அட்டென்ட் பண்றதுங்க கூடிய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நாளைக்கு வீடியோல வந்து இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, ஸோ இந்த நோட்டிபிகேஷனை பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்ல போய் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து கண்டென்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் ஜென் 6 2024 ஃபார் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் போஸ்ட் டேட் ஆஃப் பப்ளிகேஷன் இன் ஆர்ஆர்பி வெப்சைட். ஸோ இந்த நோட்டிபிகேஷன் வந்து 20ஆம் தேதி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன், இதோட அப்ளிகேஷன் வந்து 21/9/2024 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இன்னைக்கு தான் 21ஆம் தேதி. ஸோ இன்னையில இருந்து இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 20/10/2024. ஓகே, ஸோ 20 அக்டோபர்ல இதோட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்றது பாத்தீங்க அப்படின்னா நீங்க 21/10/2024 இருந்து 22/10/2024 நீங்க வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். கரெக்ஷன் விண்டோ பாத்தீங்கன்னா 23/10/2024 இருந்து 1/11/2024 வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ வந்து ஓபன் ஆகி இருக்கும். ஸோ இந்த டேட்டை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது இது வந்து நோட்டிபிகேஷன் வந்த டேட், அப்ளிகேஷன் டேட் வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னையில இருந்து நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 20ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி முடிக்கணும். சப்போஸ் 20ஆம் தேதி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க, ஃபீஸ் பே பண்ணாம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ உங்களுக்கு 21ல இருந்து 22க்குள்ள ஃபீஸ் பே பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. 21ல இருந்து 22க்குள்ள ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இப்பவே நீங்க கரெக்டா எந்த ஒரு தப்புமே இல்லாம கரெக்டா இப்பவே அப்ளை பண்ணிருங்க. அதே மாதிரி ஃபீஸும் இப்பவே பே பண்ணிருங்க. அதே மாதிரி இது வந்து கரெக்ஷன் விண்டோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களோட நேம் தப்பா என்டர் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் ஏதாவது தப்பா என்டர் பண்ணிருப்பாங்க, அப்பாவோட நேம்ல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருப்பாங்க, அட்ரஸ்ல ஏதாவது இல்ல போட்டோ தப்பா அப்லோட் பண்ணிருப்பாங்க, சைன் தப்பா அப்லோட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் ஏதாவது விட்டுருந்தீங்க அப்படின்னா அதை மாடிஃபை பண்றதுக்காக 23/10/2024 கரெக்ஷன் விண்டோ வந்து ஓபன் ஆகும். ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ஆர்ஆர்பியோட வெப்சைட்ல போய் உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் பக்கத்துல வச்சுட்டு கரெக்டா அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல 20ஆம் தேதி போய் நின்றுட்டு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சர்வர் வந்து டவுன் ஆகிரும். ஓகே, சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க, டேட்ஸ் ஃபார் சிபிடிஸ் அண்ட் அதர் ஸ்டேஜஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஷால் பி இன்டிமேட்டட் ஃப்ரம் time to time through the websites of the Railway Recruitment Board as listed at para D 20.0 of this notice. So எப்போ வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே ஃபர்தரா அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்க 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும். ஸோ இந்த 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி மினிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 18 வயசு இருக்கும். ஸோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எஸ்சி எஸ்டி ஓபிசி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த 12th லெவல் போஸ்ட்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெவல் 2 and 3க்கு வந்து நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. இந்த லெவல் 2 and 3ல வரக்கூடிய போஸ்ட் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அக்கௌண்ட் கிளர்க்கு கம் டைபிஸ்ட், ட்ரைன்ஸ் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்கு கம் டைபிஸ்ட். ஓகே, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தான் நீங்க வந்து எக்ஸாம் எழுதுவீங்க. அதே மாதிரி இதுல ஸ்கில் டெஸ்டும் இருக்கு. இதோட செலக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சிபிடி 1 சிபிடி 2 அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஃபைனலா டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். 1 by 1 நாம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கோட லெவல் பாத்தீங்கன்னா லெவல் 3க்குள்ள வந்துடும் இது. ஓகே, இதோட பேசிக் பே பாத்தீங்கன்னா 21,700. ஏற்கனவே ரயில்வேல 12th லெவல் போஸ்ட்டுக்கு எவ்வளவு சேலரி, டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கு எவ்வளவு சேலரி அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பேசிக் பே. இது போக உங்களுக்கு நிறைய அலோவன்சஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ நீங்க இந்த 12th லெவல் போஸ்ட்டுக்குள்ள உள்ள போறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேசிக் பே பிளஸ் அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 36 கிட்ட இருக்கும். 36 to 40 கிட்ட இருக்கும். ஒரு 1 இயருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட சேலரி வந்து ஒரு 45 to 50 இந்த ரேஞ்சில இருக்கும். ஓகேவா? சோ இப்போ கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐ ஸ்டாண்டர்ட் வந்து B2 ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும். சோ இதோட ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 18 to 30 முன்னாடி வச்சிருந்தாங்க. ஓகேவா? சோ முன்னாடி NTPC நோட்டிபிகேஷன்ல 12th லெவல் போஸ்ட்னாலே மினிமம் 18 வயசு மேக்ஸிமம் 30ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இடையில கோவிட் வந்துச்சு இல்லையா, அதனால எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த லைனை நீங்க ரீட் பண்ணணும். This includes a relaxation of 3 years in age beyond the prescribed age limit as a one-time
measure due to the COVID-19 pandemic. ஓகேவா? சோ அந்த COVID-19 அதாவது கொரோனா வந்ததுனால ஒரு 3 வருஷம் எல்லாருமே கொஞ்சம் வயசாயிடுச்சு இல்லையா? சோ அதனால என்னன்னா பழைய ஏஜ் லிமிட் கிடையாது. இப்ப புதுசா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ நிறைய பேர் எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு படிக்காம இருக்காதீங்க. சோ கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு பாத்தீங்கன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 33. இந்த ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரிக்கு. ஓகேவா? டேட் வந்து பாருங்க 1/1/2025ல உங்களுக்கு மினிமம் 18 மேக்ஸிமம் 33 இருக்கணும். நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா. ஓகே. சோ இதுக்கான வேகன்சி பாத்தீங்கன்னா 2022 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் கிளர்க்கு கம் டைபிஸ்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து லெவல் 2ல வரும். இதோட பேசிக் பே வந்து 19,900. இது போக அலவன்சஸ் எல்லாமே இருக்கும். அதனால ஸ்டார்டிங் சேலரி 36 கிட்ட இருக்கும். ஒரு 1 இயருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட சேலரி 45ல இருந்து 50 வரைக்கும் இருக்கும். ஓகே. இதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்க அப்படின்னா C2 ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். இதோட ஏஜ் லிமிட்டும் 18ல இருந்து 33. நீங்க ஜெனரல் கேட்டகரி இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே ஜெனரல் கேட்டகரியோட ஏஜ் லிமிட். அது போக ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு இன்னும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. ஓகேவா? சோ இதோட வேகன்சி 361. ஜூனியர் கிளர்க்கு கம் டைபிஸ்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா லெவல் 2ல வரும். பேசிக் பே வந்து 19,900. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து C2 மினிமம் 18 மேக்ஸிமம் 33 இருக்கணும். 990 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரைன்ஸ் கிளர்க்கு பாத்தீங்கன்னா லெவல் 2ல வரும். இதோட பேசிக் பே வந்து 19,900. இதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து A3 இருக்கணும். ஓகே. சோ மினிமம் 18 மேக்ஸிமம் 33 இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம். இதோட வேகன்சி பாத்தீங்க அப்படின்னா 72 வேகன்சி. ஓகேவா? சோ டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த 12th லெவல் போஸ்ட்டுக்கு 3,445 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த வேகன்சி பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா. ஓகேவா? சோ இந்த வேகன்சி கம்மியா இருந்தாலும் ரயில்வேல எப்பனாலுமே வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. CBT 1 நடக்கும்போது கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இல்ல ஃபைனலா ரிசல்ட் வரும்போது கூட அவங்க வந்து வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனால இதுதான் ஃபைனல் வேகன்சி அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஒரி பண்ணாதீங்க. சோ வேகன்சி எவ்வளவு இருந்தாலும் காம்படிஷன் எப்படி இருந்தாலும் நாம நம்மளோட 100% கொடுத்தோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து நமக்கு 200% கிடைக்கும். ஓகேவா? சோ 3 இயர்ஸ் கோவிட் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. அதனால பழைய ஏஜ் லிமிட் கிடையாது. 18ல இருந்து 30 கிடையாது. சோ ஜெனரலா இருந்தீங்கன்னா 18ல இருந்து 33 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இது போகையும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. சோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேவா? சோ இதுல செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து சிபிடிஸ் வந்து நடக்கும். சிபிடிஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது அப்ளை பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஃபர்ஸ்ட் CBT 1 வந்து எழுதுறதுக்கு கூப்பிடுவாங்க. இந்த CBT 1க்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. இந்த கட் ஆஃபை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு CBT 2 வந்து நடக்கும். அதுக்கப்புறம் இதுல எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு சில போஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த ஸ்கில் டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் டெஸ்ட் வந்து இருக்கும். சில போஸ்ட்டுக்கு வந்து டைப் டெஸ்ட் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் ஃபைனலா டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஷால் பி 2 ஸ்டேஜஸ். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன இருக்கும்னா டைப் டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த டைப் டெஸ்ட்டும் சில போஸ்ட்டுக்கு தான் இருக்கும். ஓகே. டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் ஃபார் அக்கௌண்ட் கிளர்க்கு கம் டைபிஸ்ட் அண்ட் ஜூனியர் கிளர்க்கு கம் டைபிஸ்ட். இந்த 2 போஸ்ட்டுக்கு தான் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? சோ இப்போ ஷார்ட் லிஸ்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணுவாங்க. அப்படிதானே? சோ அப்ளை பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா CBT 1 வந்து வைப்பாங்க. அந்த CBT 1ல இருக்கக்கூடிய வேகன்சில ஃபார் எக்ஸாம்பிள் 100 வேகன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதுல இருந்து 15 டைம்ஸ் வந்து எடுப்பாங்க. CBT 1ல எவ்வளவு எடுப்பாங்கன்னா 15 டைம்ஸ், அதாவது 1,500 பேர் எடுப்பாங்க. 100 வேகன்சி தான் இருக்கு. CBT 1 முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணக்கூடிய கட் ஆஃப்ல இருந்து 1,500 பேர் எடுப்பாங்க. ஓகேவா? 15 டைம்ஸ் வந்து எடுப்பாங்க. எதுக்குன்னா CBT 2க்கு வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் CBT 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேகன்சில 8 டைம்ஸ் எடுப்பாங்க. அப்போ CBT 2க்கு 1,500 பேர் கூப்பிட்டாங்களா? CBT 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 8 டைம்ஸ் தான் 8 × 100 800 பேர். இந்த 1,500ல 800 பேரை வந்து என்ன பண்ணுவாங்க? ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அது போக இந்த எக்ஸாமுக்கு பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு. சோ இதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அந்த ஸ்கில் டெஸ்ட்ல குவாலிஃபை ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட், அது போக அந்த ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அதை வச்சு ஃபைனல் செலக்ஷன் வந்து இருக்கும். இந்த எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. நெகட்டிவ் மார்க் பாத்தீங்க அப்படின்னா 1/3. அதனால நீங்க ஸ்பீட் அண்ட் அக்யூரசி ரெண்டையுமே மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? சோ இது போக இந்த நோட்டிபிகேஷன்ல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐ ஸ்டாண்டர்டை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. A3 ஸ்டாண்டர்ட்னா என்ன, சோ அதுல விஷன் வந்து எப்படி இருக்கணும், B2 ஸ்டாண்டர்ட்னா என்ன, சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா C2 ஸ்டாண்டர்ட்னா என்னங்கிறத இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சோ என்னோட ஐ ஸ்டாண்டர்ட் வந்து எது மேம் அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்க ஒரு ஐ டாக்டர் கிட்ட போனாலே உங்களோட ஐ ஸ்டாண்டர்ட் என்னங்கிறத அவங்களே செக் பண்ணி
சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ இங்க கொடுத்துருக்க அந்த விஷன் வச்சு அவங்க வந்து சொல்லிடுவாங்க உங்களோட ஸ்டாண்டர்ட் வந்து என்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடுவாங்க. ஓகே. ஸோ நீங்க ஏஎல்பி அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏஎல்பி எக்ஸாமுக்கு தான் ஐ வந்து ரொம்ப செக் பண்ணுவாங்க. மற்றபடி என்டிபிசிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு A3 B2 C2 இந்த ஸ்டாண்டர்ட்ல ஐ இருந்தாலே போதுமானது. ஓகேவா? ஸோ ஏஜ் லிமிட் வந்து நான் சொல்லிட்டேன் அப்படிதானே. ஸோ அந்த ஏஜ் லிமிட்டை பத்தி நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களே தெளிவா கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா மினிமம் 18 வயசு மேக்ஸிமம் 33 வயசு இருக்கணும். ஸோ அதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கு. ஓகே. ஸோ நீங்க யூஆரா இருக்கீங்க ஜென்ரல் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா 2/1/1992க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா 2/1/1989க்கு முன்னாடி பிறந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா 2/1/1987க்கு முன்னாடி பிறந்த ஸ்டூடெண்டா இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி லோயர் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 1/1/2007க்கு அப்புறமா பிறந்த ஸ்டூடெண்டா இருக்கக்கூடாது. ஓகேவா? சப்போஸ் என்னோட டேட் ஆஃப் பர்த் 1/1/2008 அப்ப நான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா மினிமம் 18 வயசு வரணும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா யூஆருக்கு 33 வயசு வரணும். அதனாலதான் இந்த டேட் கொடுத்திருக்காங்க. ஓபிசிக்கு எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா 18ல இருந்து 33 தான் ஏஜ் லிமிட். நீங்க ஓபிசி நான் கிரீமி லேயரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸாமை நீங்க 18ல இருந்து 36 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். அதே எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ 18ல இருந்து 38 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். அது போக எக்ஸ் சர்வீஸ் மேன். ஓகேவா? எக்ஸ் சர்வீஸ் மேன்ல நீங்க யூஆரா இருக்கீங்க ஓபிசியா இருக்கீங்க எஸ்சி எஸ்டியா இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க பிடபிள்யூடி அதாவது மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா அந்த மாற்றுத்திறனாளில நீங்க யூஆரா ஓபிசியா எஸ்சி எஸ்டியான்னு பாருங்க. நீங்க பிடபிள்யூடில யூஆரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அப்போ மினிமம் 18 மேக்ஸிமம் 43 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேவா? நான் என்ன சொன்னேன்? மினிமம் 18 மேக்ஸிமம் 33 எந்த ரிசர்வேஷனுமே இல்லாத ஸ்டூடெண்ட்டுக்கு. இப்போ பிடபிள்யூடில நீங்க யூஆரா இருக்கீங்கன்னா இந்த 33 கூட ஒரு 10 கூட்டிக்கோங்க. ஸோ மினிமம் 18 மேக்ஸிமம் 43 வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். அதே பிடபிள்யூடில ஓபிசி நான் கிரீமி லேயர்னா 13 வருஷம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு. அப்ப 18ல இருந்து 46 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். அதே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா 18ல இருந்து 48 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? சோ அது போக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. விமன் கேண்டிடேட் பாத்தீங்க அப்படின்னா விடோவா இருக்கிறவங்க டிவோர்ஸ் ஆனவங்க சோ அந்த மாதிரி தனியா பிரிஞ்சு வாழக்கூடியவங்க அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல நீங்க இந்த கேட்டகரி விடோ டிவோர்ஸ்டு விமன் இந்த மாதிரி இதுல ஏதாவது ஒரு இதுல வரீங்கன்னா நீங்க யூஆர் இருக்கீங்கன்னா 35 வயசு வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓபிசினா 38 வயசு வரை எழுதிக்கலாம். சோ அதே மாதிரி எஸ்சி எஸ்டினா 40 வரைக்கும் நீங்க வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? சோ திருப்பியும் தெளிவா சொல்லிட்டாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 18 to 30 தான் ஏஜ் லிமிட். இப்ப எதுக்காக 18 to 33 கொடுத்திருக்கோம்னா அந்த கோவிட் ரிலாக்ஸேஷனுக்கு 3 வருஷம் கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத தெளிவா இதுலயே சொல்லிட்டாங்க. ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஜெனரல் கேட்டகரினா 18ல இருந்து 33. அது போக நீங்க வேற ஏதாவது ஒரு இதுல வரீங்க ஓபிசியோ எஸ்சி எஸ்டியோ பிடபிள்யூடில ஏதாவது ஒரு கேட்டகரியில வரீங்க இல்ல எக்ஸ் சர்வீஸ்மென்ல வரீங்க அப்படின்னா அது கூட அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ரிலாக்ஸேஷனை மேக்ஸிமம் ஏஜ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க candidate should note that the date of birth filled in this application should be same as recorded in matriculation SSLC 10th class or an equivalent certificate. No subsequent request for its change will be considered. ஓகேவா? உங்க 10th மார்க் ஷீட்ல எப்படி டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் தான் நீங்க வந்து என்டர் பண்ணணும். அதை வச்சுதான் உங்களோட ஏஜை வந்து ஆட்டோமேட்டிக்காவே அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா கேண்டிடேட் should have minimum educational qualification indicated for post in Annexure A of the ZEN from recognized university or institute as on the closing date of online registration. Those awaiting results of the final examination of the prescribed minimal educational qualification should not apply. என்ன
என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்னது இந்த எக்ஸாமுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் 12ஆம் கிளாஸ். எனக்கு இனிமேதான் 12ஆம் கிளாஸ் ரிசல்ட் வரப்போகுது, நான் இப்பதான் எழுதியிருக்கேன் எக்ஸாம் அப்படின்னா, சோ நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. அததான் இங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் ஆல் கேண்டிடேட் எக்ஸப்ட் த ஃபீஸ் கன்செஷன் கேட்டகரிஸ் மென்ஷன் பிலோ. ஓகேவா? சோ இவங்களுக்கு வந்து ஃபீஸ் கன்செஷன் இருக்கு. அப்போ ஜெனரல் கேட்டகரி, ஓகேவா? சோ ஜெனரல்ல வரக்கூடியவங்க, அது போக ஓபிசி மென் கேண்டிடேட், ஓகேவா? சோ இவங்க எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 500 ரூபாய் வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுக்கணும். அதாவது அப்ளை பண்ணும் போதே ஆன்லைன்ல 500 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த 500 ரூபாயில ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சிபிடி 1 நடக்கும் இல்லையா, அந்த சிபிடி 1 எக்ஸாம் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 ரூபாய் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க அப்ளை பண்ணும் போதே ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றதுக்காக ஒரு அக்கௌண்ட் வந்து கேட்பாங்க. அக்கௌண்ட், அந்த பேங்க் அக்கௌண்ட், அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே கேட்பாங்க. அதுல நீங்க கரெக்டா டீடைல் எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா நீங்க சிபிடி 1 அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா 400 ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே இது பிடபிள்யூடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த கேட்டகரியில வரீங்க, எஸ்சி எஸ்டி, ஸோ இந்த மாதிரி இந்த கேட்டகரியில வரீங்க, அதாவது பிடபிள்யூடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன், எஸ்சி எஸ்டி கேட்டகரியில வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸ், ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 250 ரூபாய் ஃபீஸ், ஓகேவா? ஸோ இந்த 250 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணாதான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்க சிபிடி 1 எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த 250 ருபீஸ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே நீங்க ஆன்லைன்ல தான் பே பண்ணணும். அதை பத்தின டீடைல் வந்து இங்க சொல்லியிருக்காங்க, ஓகே. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்திருக்காங்க இதுல, பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்டுக்கான முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க, ஓகேவா? ஸோ அவங்க வந்து பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன், அப்புறம் டெஃப் அண்ட் ஹார்ட் ஆஃப் ஹியரிங், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் இல்லையா, டிசபிலிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அதை பத்தி டீடைலா சொல்லியிருக்காங்க. எவ்வளவு வந்து அந்த டிசபிலிட்டி இருக்கணும், ஸோ எப்படி இருந்தா அவங்க வந்து பிடபிள்யூடி ஸ்டூடெண்டா இருப்பீங்க, அதுக்கான சர்டிபிகேட் எல்லாமே வச்சிருக்கணும் அப்படிங்கக்கூடியதான் இங்க வந்து டீடைலா சொல்லியிருக்காங்க, ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிபிடி 1 எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதோட செலக்ஷன் ப்ராசஸ் என்னன்னா, சிபிடி 1, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிபிடி 2 நடக்கும். அதுக்கப்புறம் சில போஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட், அதாவது டைப் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். சில போஸ்ட்டுக்கு இந்த டைப் டெஸ்ட் இருக்காது. ஃபைனலா டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த சிபிடி 1ஓட எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கேட்பாங்கன்னா, ஜெனரல் அவேர்னஸ், மேக்ஸ், ரீசனிங் இருக்கும். ஜிகேல பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க், டோட்டலா 40 மார்க். மேக்ஸ்ல 30 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க், டோட்டலா 30 மார்க். ரீசனிங்ல 30 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க், டோட்டலா 30 மார்க் இருக்கும். ஸோ எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வரும். 100 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. உங்களுக்கு டைம் பாத்தீங்கன்னா 90 மினிட்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. 90 மினிட்ஸ்ங்கிறது 1.5 மணி நேரம், ஓகேவா? ஸோ இந்த 1.5 மணி நேரத்துல நீங்க 100 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. ஃபைனலா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 100 மார்க்குக்கு ஒரு கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணி வைப்பாங்க, ஓகேவா? சோ இப்போ இந்த எக்ஸாமினேஷன் 120 மினிட்ஸ் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க வந்து ஸ்கிரைப் மூலமா எழுதுவாங்க எக்ஸாம். சோ அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் கொடுக்காங்க. சோ நீங்க பிடபிள்யூடி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். இந்த எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. நெகட்டிவ் மார்க் பாத்தீங்க அப்படின்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க், ஓகே. சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, the first stage CBT is of screening nature, ஓகேவா? சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடில வந்து ஜஸ்ட் நீங்க கட் ஆஃப் எடுத்தா கூட நீங்க சிபிடி 2க்கு எலிஜிபிள் தான். இந்த சிபிடி 1ஓட மார்க்கை வேற எங்கேயுமே வந்து எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்க சிபிடி 2க்கு போறதுக்காக இந்த சிபிடி 1ஓட ஸ்கோர் தேவை. அதுதான் இங்க ஸ்கிரீனிங் நேச்சர்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. CBT will be generally in conformity with the educational standard prescribed for the post, ஓகேவா? சோ இது வந்து 12th லெவல் போஸ்ட்ங்கிறதுனால இதோட எக்ஸாம் வந்து ஈஸியா இருக்கும். டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்துச்சு. சோ அந்த எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது 12th லெவல் போஸ்ட்டுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியா இருக்கும். The normalized score of first stage CBT shall be used for shortlisting of candidates for second stage CBT as per their merit. Candidates who are shortlisted for second stage CBT availing the reservation benefits of OBC, SC, ST, PWD, ex-servicemen shall continue to be considered only against all subsequent stages of recruitment process, ஓகேவா? சோ சிபிடி 1ஓட டெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சிபிடி 1ஓட ரிசல்ட் வரும். அதை வச்சு உங்களை வந்து எங்க இது பண்ணுவாங்க, சிபிடி 2க்கு வந்து எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க, ஓகேவா? சோ இப்போ இதோட சிபிடி 1 இருக்கு இல்லையா, அதுல என்னென்ன சப்ஜெக்ட்லாம் சொன்னேன், மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் சொன்னேன் இல்லையா, இதுக்கு என்னென்ன சிலபஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம், ஓகேவா? சிலபஸ தெளிவா நோட்டிபிகேஷன்லயே சொல்லிட்டாங்க. சோ இதெல்லாம் எங்க படிக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்திருப்போம், ஓகேவா? சோ புதுசா பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, ரயில்வே எக்ஸாம் வந்து தமிழ்ல எழுதலாம், நீங்க இங்கிலீஷ்லயும் எழுதலாம், ஓகேவா?
ஸோ மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃபிராக்ஷன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிஐ அண்ட் எஸ்ஐ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதுதான் மேக்ஸ்ல இருக்கக்கூடிய சிலபஸ். ரீசனிங் பாத்தீங்கன்னா அனாலஜி, அதுக்கப்புறம் ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ், கோடிங், டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ், அனலிட்டிக்கல் ரீசனிங், சிலாஜிசம், ஜம்ப்ளிங், வென் டயக்ராம், டேட்டா சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், டெசிஷன் மேக்கிங், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேப், கிராஃப், இது எல்லாமே இதுல வந்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங்ல வந்துரும். ஓகே, ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக் ஜிகே, இது எல்லாமே வந்துடும். ஹிஸ்டரிக்குள்ள போனீங்க அப்படின்னா அதுல ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, மிடிவல் இந்தியா எல்லாமே வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து லாஸ்ட் 1.5 இயர் கரண்ட் அஃபேர். ஓகேவா, ஸோ அட்லீஸ்ட் லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேராவது நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஜென்ரல் அவேர்னஸ் ஓடுது. எல்லாமே பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ லெவல்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்கூல் புக் படிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல் புக் படிக்க கூடாது. இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஓகேவா, ஸோ ஸ்கூல் சிபிஎஸ்இ புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல தானே மேம் இருக்கு, அப்ப தமிழ்ல படிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு கிளாஸஸும் சரி, பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே தமிழ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, ஸோ இது வந்து மினிமம் பெர்சன்டேஜ் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மார்க் வந்து தேவையில்ல, உங்களுக்கு கட் ஆஃப் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த கட் ஆஃப் தான் நீங்க எடுக்கணும். நிறைய பேர் புதுசா அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்போ நான் ஓபிசியில வரேன், நான் 30% எடுத்தா போதுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா 30%னா 100க்கு 30 மார்க் எடுத்தா என்ன சிபிடி 2க்கு கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஓகேவா, ஸோ இது சும்மா மினிமம் பெர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ சிபிடி 2க்கு போகணும் அப்படின்னா 100க்கு அவங்க ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணாதான் சிபிடி 2க்கு திருப்பி கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ சிபிடி 1 எழுதியாச்சு. சிபிடி 1ல நீங்க அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க. சிபிடி 2 எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிடி 1க்கு என்ன படிச்சீங்களோ அதே தான் இங்க சிபிடி 2க்கும் வரும். ஓகேவா, ஸோ சிபிடி 1ல இருந்து 15 டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேகன்சி எவ்வளவு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 வேகன்சி இருக்கு அப்படின்னா அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்ல சிபிடி 1 எழுதின ஸ்டூடெண்ட்ல 15 டைம்ஸ்னா 15 into 100 1500 பேரை சிபிடி 2க்கு வந்து கூப்பிடுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த சிபிடி 2ஓட எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போகுது. ஆனா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் லெவலும் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளவுதான். மேக்ஸ்ல 35 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க், 35 மார்க். ரீசனிங்ல 35 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க், டோட்டலா 35 மார்க். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்ல 50 கொஸ்டின் கேட்கறாங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க், ஸோ 50 மார்க். ஓகேவா, எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, 120 கொஸ்டின் வரும். ஸோ 120 மார்க்கு எக்ஸாம் எழுதுவீங்க. டைம் பாத்தீங்கன்னா அதே 1.5 மணி நேரம் தான், அதே 90 மினிட்ஸ் தான். சிபிடி 1க்கு எவ்வளவு டைம் கொடுத்தாங்களோ அதே தான். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் நீங்க ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வந்து இதுக்கு மெயின்டைன் பண்ணணும். இதுலயும் நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ அதையும் தெளிவா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு டைம் பாத்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம், அதாவது 120 மினிட்ஸ் வந்து டைம் இருக்கும். ஓகே, ஸோ தெளிவா புரிஞ்சிருச்சா. இப்போ மேக்ஸோட சிலபஸ், ரீசனிங்கோட சிலபஸ், ஜென்ரல் அவேர்னஸ் மேல என்ன சிலபஸ் கொடுத்தாங்களோ அதே தான் கொடுத்திருக்காங்க. நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃபிராக்ஷன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ரீசனிங்கும் மேல என்ன சிலபஸ் பார்த்தோமோ அதே தான். ஏன்னா இங்க வந்து சிபிடி 1 இருக்கு, அதுக்கு வேற சிலபஸ், சிபிடி 2க்கு வேற சிலபஸ், நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ரெண்டுக்குமே சிலபஸ் வந்து சேம் தான். சிபிடி 1 படிக்கும் போதே நல்லா எஃபோர்ட் போட்டு படிச்சிட்டீங்க அப்படின்னா சிபிடி 2க்குன்னு தனியா உட்காந்து படிக்க வேண்டாம். சிபிடி 1 எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே சிபிடி 2லயும் நல்ல ஸ்கோர் வந்து வாங்கிடலாம். ஓகே, அதேதான் சிபிடி 1க்கு என்ன சிலபஸோ அதுதான் சிபிடி 2க்கும் சிலபஸ். ஓகே, சோ இங்கேயும் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மார்க் தேவையில்ல. சிபிடி 2க்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் வச்சு உங்களை ஃபைனலா டிவிக்கு கூப்பிடுவாங்க. சில போஸ்ட டிவிக்கு கூப்பிடுவாங்க, சில போஸ்டுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. The normalized mark scored by the candidate in the second stage CBT shall be used for shortlisting the candidates for document verification for the post which do not have typing skill test. புரியுதா? அதாவது சிபிடி 2 ஸ்கோர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சில போஸ்டுக்கு வந்து டைப் டெஸ்ட் வந்து இருக்காது. அப்படி டைப் டெஸ்ட் இல்லாத போஸ்டுக்கு அந்த சிபிடி 2ஓட கட் ஆஃப் வச்சுட்டு நீங்க டைரக்டா எங்க போயிடலாம், டிவி அண்ட் மெடிக்கலுக்கு போயிடலாம். ஓகேவா? For the post having typing skill test, the normalized marks scored by the candidates in the second stage CBT shall be used for shortlisting the candidate for typing skill test. Okay, so இப்போ CBT 2ல ஒரு கட் ஆஃப் வரும் இல்லையா, சப்போஸ் நீங்க வந்து அந்த டைப் டெஸ்ட் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்து டைப்பிங் டெஸ்ட் வந்திருக்கும். இந்த டைப்பிங் டெஸ்ட்ல ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. ஓகேவா? சோ இந்த டைப் டெஸ்ட்ல மார்க் எதுவும் கிடையாது. ஆனா இதுல நீங்க கண்டிப்பா குவாலிஃபை ஆகணும். குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபைனலா உங்களை
டிவி அண்ட் மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வில் பி கண்டக்ட் ஆஃப்டர் குவாலிஃபை த செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி ஒன்லி ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் ஆப்டட் ஃபார் அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். இந்த 2 போஸ்ட்டுக்கு நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, சோ இந்த டைப் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த டைப் டெஸ்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஏற்கனவே போன ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன். இருந்தாலும் இந்த டைப் டெஸ்ட் பத்தி நான் இன்னும் டீடைலா சொல்லணும் அப்படின்னா நான் தனியா ஒரு வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கு தான் என்ன இருக்கும்னா டைப் டெஸ்ட் வந்து இருக்கும். சிபிடி 2ல இருந்து 8 டைம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. இதுக்கான ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 வேர்ட்ஸ் பெர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு 30 வேர்ட்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும், டைப் பண்ணணும். டைப் டெஸ்ட் வந்து மொத்தமே 2 லாங்குவேஜ்ல தான் நடக்கும். ஒன்னு வந்து ஹிந்தி, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே இங்கிலீஷ்ல தான் டைப்பிங் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க. இதுக்குன்னு தனியா டைப் சர்டிபிகேட் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு டைப் சர்டிபிகேட் எதுவும் தேவையில்லை. டைப் தெரிஞ்சால் மட்டும் போதுமானது. ஓகேவா, சப்போஸ் உங்களுக்கு டைப் தெரியலனாலுமே நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எஸ்னே கொடுங்க, எனக்கு டைப் தெரியும்னே கொடுங்க. ஏன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாசம் உட்காந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, அதுல பிராக்டிஸ் பண்ணாலே இந்த டெஸ்ட்ல நீங்க குவாலிஃபை ஆகிடலாம். ஓகேவா, சோ இன்னொரு டவுட் வரும், நான் ஏற்கனவே லாஸ்ட் வீக் வந்து டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கேன் மேம், அப்ப இந்த 12th லெவல் போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். உங்களோட குவாலிஃபிகேஷன் 12th பிளஸ் டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், 12th லெவல் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். வெறும் 12th மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இப்போ வந்திருக்க இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, சோ இந்த டைப் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபைனலா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவி வந்து நடக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தனியா ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். சோ இந்த டிவில பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்னென்ன டீடைல்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிருக்கீங்களோ சோ அதை எல்லாத்தையும் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு நீட்டா கையில வச்சிருப்பாங்க. நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கொடுத்திருக்க டேட்டாவையும் நீங்க கொண்டு போற சர்டிபிகேட்ல இருக்க டேட்டாவையும் கரெக்டா மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. சோ எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா டிவி வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேவா, சோ நீங்க கொடுத்திருக்க டேட் ஆஃப் பர்த், உங்களோட நேம், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இவ்வளவுதான் பார்ப்பாங்க, வேற எதுவும் இருக்காது. அதுக்கப்புறமா மெடிக்கல் இருக்கும். ஓகே, சோ அதனால நீங்க அப்ளை பண்ணும்போது கரெக்டா அப்ளை பண்ணுங்க. அதையும் மீறி உங்களையும் தாண்டி ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னாலும் கரெக்ஷன் விண்டோ ஓபன் ஆகும்போது கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரி, அதையும் தாண்டி எனக்கு மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னாலுமே நாம டிவி போகும்போது அஃபிடவிட் வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா, சோ கவர்மெண்ட் லாயர் கிட்ட அஃபிடவிட் வாங்கிட்டு போயிடலாம். அப்ளை பண்ணும்போது தெளிவா உட்கார்ந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, சோ இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. The summary of the various stages of recruitment process detailed as above, the notified post are tabled below. அதாவது யாருக்கெல்லாம் டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், யாருக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு லெவல் 3ல வரும். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா சிபிடி 1 நடக்கும், சிபிடி 2 நடக்கும். அதுக்கப்புறம் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் கிடையாது, டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஓகே, அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்டுக்கு செலக்ட் ஆகிறீங்கன்னா லெவல் 2க்குள்ள போவீங்க. சோ இதுக்கு வந்து சிபிடி 1 நடக்கும், சிபிடி 2 நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு டைப்பிங் டெஸ்டும் நடக்கும், அதாவது ஒரு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் போனீங்கன்னா லெவல் 2. சோ இதுக்கும் சிபிடி 1 சிபிடி 2 இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். ஃபைனலா டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். ட்ரைன்ஸ் கிளர்க்ல செலக்ட் ஆகுறீங்க, லெவல் 2ல ட்ரைன்ஸ் கிளர்க்ல செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபிடி 1 சிபிடி 2 இருக்கும். ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும், டைப் டெஸ்ட் வந்து இருக்காது. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இங்க நார்மலைசேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஷால் பி பேஸ்ட் ஆன் த நார்மலைஸ்டு மார்க்ஸ் obtained by them whenever CBT is conducted in multiple session for the same syllabus. அதாவது பாத்தீங்கன்னா இந்த சிபிடி எக்ஸாம் இருக்கு இல்லையா, இது மட்டுமே சிபிடி 1 மட்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 4 மாசத்து வரைக்கும் நடக்கும், 4 மாசம் 5 மாசம் வரைக்கும் நடக்கும். போன தடவை பாத்தீங்க அப்படின்னா டிகிரி லெவல் போஸ்டும் 12th லெவல் போஸ்ட் ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா சிபிடி 1 வந்து காமனா ஒரே ஒரு டைம் எழுதுற மாதிரி இருந்துச்சு. சோ சிபிடி 2 தான் லெவல் 2க்கு தனியா, 3, 4, 5, 6க்கு தனித்தனியா எழுதுற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா, சோ இப்போ இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஃபர்ஸ்ட் சிபிடி 1 முடியும். ஓகேவா, சிபிடி 1ல 100 மார்க்கு எழுதுவீங்க. 100 மார்க்குக்கு ஒரு ஸ்டூடெண்ட் 90 கட் ஆஃப் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, சோ இப்போ லெவல் 2 லெவல் 3 ரெண்டுமே இருக்கு. ஓகே, சோ லெவல் 3யோட கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா 85 இருக்கு. லெவல் 2வோட நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், கட் ஆஃப் இதுதான் நம்மளால இப்போ ப்ரிடிக்ட் பண்ண முடியாது.
லெவல் 2வோட கட் ஆஃப் வந்து ஒரு 80 இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்கிறது 90 மார்க்குன்னா இவர் லெவல் 2க்கும் செலக்ட் ஆவாரு, லெவல் 3க்கும் செலக்ட் ஆவாரு. ஓகேவா? சப்போஸ் இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, அவர் வெறும் 80 மார்க் தான் வாங்கியிருக்காரு. ஓகேவா? சோ 100க்கு 80 தான் வாங்கியிருக்காருன்னா அவருக்கு ரிசல்ட் வரும்போது இவர் லெவல் 2க்கு மட்டும் எக்ஸாம் எழுதினா போதும். ஓகேவா? சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் 2 சிபிடி எழுதணும், 2 சிபிடி 2 வந்து எழுதணும். என்னெல்லாம் பாத்தீங்கன்னா லெவல் 2க்கு ஒரு சிபிடி 2வும் லெவல் 3க்கு ஒரு சிபிடி 2வும் எழுதணும். ஏன்னா அவர் 90 மார்க் வாங்கியிருக்காரு, 2 லெவல்ல இருக்க போஸ்ட்டுக்குமே அவர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுவாரு. இந்த கேண்டிடேட் வெறும் 80 மார்க் தான் வாங்கியிருக்காரு, அதாவது இந்த கட் ஆஃப் மட்டும் தான் கிளியர் பண்ணியிருக்காரு. அப்ப அவர் ஒரே ஒரு சிபிடி 2 மட்டும் எழுதினா போதுமானது. ஓகேவா? சோ இப்போ நார்மலைசேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஷிஃப்ட் வந்து நடக்கும். ஒரு ஷிஃப்ட் ஈஸியா இருக்கும், ஒரு ஷிஃப்ட் மாடரேட்டா இருக்கும், ஒரு ஷிஃப்ட் ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஈக்குவலா கொண்டு போகணும் மார்க்க. சோ அந்த டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலைசேஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஈஸியான ஷிஃப்ட், கஷ்டமான ஷிஃப்ட் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலைசேஷன் பண்ணி ஒரு கரெக்டான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இதுதான் நார்மலைசேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளைங்கிறத பத்தி அவங்களே டீடைலா நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. சோ நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத லைவாவே அப்ளை பண்ணி காட்டுறேன். ஓகேவா? சோ அப்ளை பண்றது வேற ஒண்ணும் இல்ல, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு ரெண்டே காரணம் இருக்கும். ஒண்ணு வந்து போட்டோ கரெக்டா ஸ்டூடெண்ட்ஸ் அப்லோட் பண்ண மாட்டாங்க, இன்னொன்னு வந்து சைன் கரெக்டா இது பண்ண மாட்டாங்க. சோ இந்த போட்டோவும் சைனும் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கிளியரா இருக்கணும். போட்டோ வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் இருக்க மாதிரி இருக்கணும். கரெக்டா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி எடுத்து அப்ளை பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துட்டு அதை கிராப் பண்ணி அதை பாஸ்போர்ட் சைஸ் போட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி போட்டோ எல்லாம் அக்செப்டே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சைனும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியரா எடுத்து நீங்க வந்து சைனும் அப்லோட் பண்ணணும். ஓகேவா? சோ கரெக்டா நீங்க எடுத்திருக்க பேப்பர்ல உங்க சைன் வந்து தெளிவா தெரியற மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அவங்க கொடுத்திருக்க பிக்சல்ல நீங்க வந்து கரெக்டா அப்லோட் பண்ணணும். எவ்வளவு கேபி அப்லோட் பண்ண சொல்றாங்களோ அவ்வளவு கேபில நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா? சோ இத பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்துட்டேன். சோ இந்த எக்ஸாம் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எழுதலாம். கண்டிப்பா இது வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம். சோ 12ஆம் கிளாஸ் நீங்க முடிச்சிருக்கணும், மினிமம் 18 வயசு இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கட்டும். சோ உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ள போயிடலாம் ஈஸியா. சோ இந்த எக்ஸாம் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எழுதலாம். மினிமம் 12ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷன். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்போ ஒரு டவுட் வரும், நான் பிகினரா இருக்கேன், நான் எப்படி இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ நீங்க பிளே ஸ்டோர்ல நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப்லயும் ரயில்வேக்கான கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ரயில்வேக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் கவர் ஆகுற மாதிரி கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த என்டிபிசி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஸோ டோட்டலா நீங்க ஒரு 4 மாசம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 4 மாசம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஜனவரி ஆர் பிப்ரவரியில தான் இருக்கும். எப்படியும் எக்ஸாம் வர்றதுக்கு இன்னும் 4 மாசம் ஆகும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைமை கரெக்டா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆப்ல ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ரயில்வே எக்ஸாமுக்கு எனக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இல்லை, அதாவது என்கிட்ட கையில மெட்டீரியல்ஸ் இல்லை, அது மாதிரி எங்க டெஸ்ட் போட்டு பார்க்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே ரயில்வே எக்ஸாமுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது ரயில்வே எக்ஸாமுக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா ஃபுல்லாவே ஒய்சிடி புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாத்துக்கும் ஒய்சிடி புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே இது பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தமிழ்ல வந்து மெட்டீரியல்ஸ் கம்மியா இருந்தாலும் 2 பெஸ்டான புக் வந்து இருக்கு. ஸோ ஆர்எஸ் அகர்வால் புக் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆர்எஸ் அகர்வாலோட மேக்ஸ் புக்கை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஆர்எஸ் அகர்வாலோட ரீசனிங் புக்கும் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. இந்த 2 புக்கையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதுவே போதுமானது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேவா? சோ இங்கிலீஷ் மீடியமா இருந்தீங்கன்னா நீங்க ஒய்சிடியே ஃபாலோ பண்ணிக்கலாம், பிகினரா உள்ள வரவங்க. சோ இங்கிலீஷ் மீடியமுக்கு நிறைய புக்ஸ் வந்து இருக்கு. இந்த புக் தான் அப்படின்னு கிடையாது. ஒய்சிடி ஃபாலோ பண்ணலாம், பினாக்கிள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா எஸ்எஸ்சி படிச்சுட்டு இப்போ நீங்க எங்க வருவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வேக்கு வருவீங்க. ஏன்னா எஸ்எஸ்சிக்கும் ரயில்வேக்கும் சேம் சிலபஸ் தான். சோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும்
நீங்க இனிமேதான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க YCT ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அந்த கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸாவும் இருக்கலாம், ஆன்லைன் கிளாஸாவும் இருக்கலாம். சோ ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க வந்து கிளாஸஸ் எல்லாமே பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இதுல இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு CBT1 CBT2 ரெண்டுமே கவர் பண்ணிருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் வந்து இருக்கும். தமிழ் மீடியம்க்கு தனியா இங்கிலீஷ் மீடியம்க்கு தனியா கிளாஸஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கிளாஸஸ் எல்லாம் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் நடக்கும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸ், டெஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, என்னென்ன டாபிக் கவர் பண்ணிருப்போம்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல தனித்தனியா கவர் பண்ணிருப்போம். அது போக NTPCயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ டோட்டலா 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து இருக்கும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸா இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு 1 month பிஃபோர் உங்களுக்கு லைவ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டெஸ்ட் பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வாரமும் டெஸ்ட் வந்து இதுலயே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ அது போக பாத்தீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1799. ஸோ ஆப்ல பாத்தீங்கன்னா 2500 இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நிறைய பில்லிங் பாலிசிஸ் எல்லாமே மாறினதுனால ஆப்ல பிரைஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 1799 ஒரே ஒரு டைம் தான் நீங்க பே பண்ண போறீங்க. உங்களுக்கு வேலிடிட்டி பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல இருக்க கிளாஸஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு கிளாஸஸ் எல்லாமே ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஓகே, ஸோ எப்படி இந்த அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு மேல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ இந்த மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1799 மட்டும் நீங்க பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா டீம்ல இருந்து உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ தமிழ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் கிளாஸஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கிலீஷ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கிளாஸஸ் செப்பரேட்டா கொடுத்துருப்போம். ஸோ அதை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ வேற எதுவும் டவுட் இருக்கு, கிளாஸஸ் பத்தி எதுவும் டவுட் இருக்கு, இல்ல அப்ளை பண்றதுல எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்க மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு எப்படி எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுங்கிறதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா NTPCக்கு ஸ்பெஷலா வந்து நம்ம லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு வந்து லைவ் டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு மண்டே வரைக்கும் லைவ் டெஸ்ட் வந்து ஓப்பன்ல இருக்கும். ஓகேவா? சோ மண்டேயோட லைவ் டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ அந்த சாட்டர்டே, சண்டே, மண்டே இந்த 3 டேஸ், ஏன்னா சாட்டர்டே எதுக்கு கொடுக்குறோம்னா சாட்டர்டே தான் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஃப்ரீயா இருப்பீங்க. ஓகேவா? சோ அதனால எவ்ரி வீக் வந்து இந்த மாதிரி ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ரியல் எக்ஸாம் போகும்போது ஈஸியா இருக்கும். சோ இந்த லைவ் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா NTPCக்கு ஸ்பெஷலா ஃபோக்கஸ் பண்றது பாத்தீங்கன்னா NTPCக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த லைவ் டெஸ்ட் வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை எல்லாருமே அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? சோ உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, சோ இன்னும் எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறதையும் இந்த லைவ் டெஸ்ட்ல நீங்க பாத்துக்கலாம். ஓகே, சோ இந்த லைவ் டெஸ்ட் உங்களுக்கு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் நடக்கும். சோ எப்படி லைவ் டெஸ்ட் அட்டன் பண்றது அப்படிங்கறத நான் ஈவினிங் ஒரு 6 o'clock ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதுல உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஏன்னா லாஸ்ட் வீக் ஒரு லைவ் டெஸ்ட் நடந்துச்சு, கிட்டத்தட்ட 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல வந்து அட்டன் பண்ணீங்க. சோ இன்னுமே நீங்க கட் ஆஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100க்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட் 78 பாயிண்ட் சம்திங் வந்து வாங்கியிருந்தாங்க. சோ 90+ வந்து எல்லாருமே எய்ம் பண்ணுங்க. ஓகேவா? சோ வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ ரயில்வே படிக்கிறதுக்கு வேற எதுவுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் மட்டுமே கரெக்டா ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ், டெஸ்ட் எல்லாமே இதுலயே அவைலபிளா இருக்கு. ஓகே, சோ ஜாயினிங் ப்ரொசீஜர் அதே மாதிரி எக்ஸாம் பத்தி டவுட் இருந்தா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல, இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணலன்னா குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்ல தான் போஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி லைவ் டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் டெலிகிராம் குரூப்ல தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.